வல்ல விநாயக பெருமான், என் குரு முருகப் பெருமான் மற்றும் நான் வணங்கும் அன்னை தந்தைகளின் திருப்பாத கமலங்களில் பணிந்து இந்த வகுப்பினை துவங்குகிறேன். நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோலென் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசன் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினேன் தோன்றிடினேன் தோன்றிடினேன். இந்த பாடல் அருணகிரிநாதர் பாடின பாடல். இது கந்தர் அலங்காரம். இந்த கந்தர் அலங்காரத்துல அருணகிரிநாதர் மக்களுக்கு என்ன புரிய வைக்கிறாருன்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு விஷயமும் நாள் கோல் கூற்று, அதாவது அடுத்தவங்க நம்மள பேசுறாங்க இல்லையா, திட்டுறாங்க இல்லையா, அந்த விஷயம் இந்த மாதிரி எதுவுமே நம்மள தாக்காது. எப்போ தாக்காது? முருகப்பெருமான் நம்ம கூட இருக்கும் போது அந்த வினைகள் எதுவுமே நம்மள வந்து சேராது. இது எல்லாத்துக்குமே நடக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னா, முருகப்பெருமான நம்பி முருகப்பெருமான் தான் உண்மை, வேற எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்னு ஒருத்தங்க முருகப்பெருமான் கிட்ட சரணாகதி அடையும் போது மட்டும்தான் இது சாத்தியப்படும். எல்லா தேவையில்லாத விஷயங்களையும் செஞ்சுட்டு மறுபடியும் முருகப்பெருமானை வந்து கும்பிட்டா அப்படி நடக்குமா? அப்போ முருகன் வந்து காப்பாரா? மாட்டார். என்ன பண்ணணும்? நம்ம யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது, ஒழுக்கமா இருக்கணும், அன்போட இருக்கணும், முக்கியமா இறைவனுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும். இந்த வாழ்க்கையில யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், முக்கியத்துவம் கொடுக்க கூடாதுன்னு நம்மளுடைய மனதுக்கு தெளிவா புலப்படணும். இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையில மக்கள் எல்லாரும் எதை நோக்கி போறாங்கன்னு அவங்களுக்கே ஒரு தெளிவு இல்லாம போயிட்டு இருக்காங்க. பணம் தேவைதான், வேலை தேவைதான், ஆனா அது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இறைவனுடைய அருள். இறைவனுடைய அருள் இருந்தா மட்டுமே பணம், புகழ், பேர் எல்லாமே சீக்கிரமா எளிதா நம்ம கிட்ட வந்து சேரும். முருகப்பெருமானுடைய அருள் அத்தகையது. முருகப்பெருமான் ஒரு அன்பான தெய்வம். அந்த அன்பான தெய்வத்துக்கிட்ட பரிபூரணமா தன்னை சமர்ப்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு இது எல்லாமே எளிதா வந்து சேரும். ஒருவேளை சுயநலத்தோட நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம் அப்படிங்கும்போது மன்னிப்பு வழங்குவார். ஆனா மறுபடியும் நம்ம இறைவனுடைய அருளை வாங்குறதுக்கு ரொம்ப காலம் ஏற்படும். இப்போ இந்த வகுப்புல வர ஒவ்வொருத்தவங்களுக்கும் சீக்கிரமா எளிதா உங்களால அவருடைய அருளை வாங்க முடியுது இல்லையா? நம்ம இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்க யாருமே வந்து தியானம் பண்ணதே கிடையாது. ஆனா வகுப்பு ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்து எல்லாத்துக்கும் இறை அனுபவங்களும் இறைவனுடைய அருளும் எல்லாத்துக்கும் கிடைச்சிட்டு வருது. வாழ்க்கையில பெரிய பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டுட்டு இருக்கு. உடல் ரீதியான மாற்றங்களும் ஏற்படுது, பொருளாதார ரீதியான மாற்றங்களும் நமக்கு ஏற்பட்டுட்டு இருக்கு. சுத்தி இருக்க சூழ்நிலைகளும் நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்பட்டுட்டு இருக்கு இல்லையா? ஆனா இது எப்போ நடக்கும், எப்போ சாத்தியம்னா நம்ம சுய ஒழுக்கத்துடனும் நேர்மையுடனும் இறை ஒழுக்கத்துடனும், அதாவது இறைவன் கிட்ட நம்ம பரிபூரண சமர்ப்பணத்தை தெரிவிச்சுட்டு அவரை நோக்கி ஒரு நல்ல எண்ணத்தோட நம்ம செயல்படும் போது மட்டும்தான் இந்த எல்லா விஷயங்களும் சிறப்பா நடக்க ஆரம்பிக்கும். இப்போ சும்மா இறைவா நான் உன்னை சரணடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம தப்பு மேல தப்பு செய்யும் போது இறைவன் வந்து அவருடைய சரணாகதியை ஏத்துக்குவாங்களான்னா கிடையாது, ஏத்துக்க மாட்டாங்க. ஏன் அதை சொல்றேன்னா, ஒவ்வொருத்தங்களுக்குள்ளயும் இறைவன் இருக்கார். ஆனா அந்த தனிப்பட்ட நபருக்கு தான் இறைவனை பத்தி புரிதல் இல்ல, தெளிவில்லை. ஒவ்வொரு மனிதர்கிட்ட இருந்தும் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ள இருந்தும் இறைவன் அவங்க என்ன செய்யறாங்க, ஏது செய்யறாங்க எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க. நம்ம செய்யறோம், நம்ம இந்த செய்யற விஷயம் நமக்கு மட்டும்தான் தெரியும், வெளியே இருக்க யாருக்கும் தெரியாது அப்படின்னு ஒருத்தவங்க நினைச்சிட்டு செய்யறாங்க அப்படின்னா அது ரொம்ப தவறு. இறைவன் நமக்குள்ள இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏற்ற மாதிரி வினைகள் நமக்கு வந்து சேரும். அதனாலதான்
இறைவன்கிட்ட சரணாகதி அடையும் போது தேவையற்ற எல்லா விஷயங்களையும் விடுத்து, தேவையற்ற எல்லா விதமான செயல்களும், தேவையற்ற எண்ணங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம இறைவன்கிட்ட பரிபூரணமா சுய ஒழுக்கத்துடனும், மன கட்டுப்பாடுகளுடனும், நேர்மையுடனும், அன்போடவும், பணிவாகவும் நம்ம நடந்துக்கும் போது இறைவனுடைய ஆற்றல் நமக்குள்ள பரிபூரணமா வந்து இறங்கும். அப்படி இறையாற்றல் நமக்குள்ள வந்துடுச்சு அப்படின்னா நம்ம தெளிவான ஒரு செயல்களை செய்ய ஆரம்பிப்போம். மனதுல பெரிய தெளிவு ஏற்படும். நிறைய மாற்றங்கள், நம்மளுடைய பொருளாதார சூழ்நிலைகள் நமக்கு ஏற்றவாறு அமைய ஆரம்பிக்கும். எல்லாத்துக்கும் நடக்கும். எப்போ நடக்கும் அப்படின்னா பரிபூரண சரணாகதி இறைவன் கிட்ட நம்ம கொடுத்த வாட்டி இது நடக்க ஆரம்பிக்கும். அதுவும் முருகப்பெருமான் ரொம்ப ரொம்ப அன்பான தெய்வம். ஃப்ளைட்ல போயிட்டு இருக்கோம், அப்போ அங்க டர்புலன்ஸ் வருது. அப்போ ஒரு இறை பக்தர், முருக பக்தர் அந்த டர்புலன்ஸ்ல இருக்கும்போது பயப்படுவாரா அப்படின்னு கேட்டா பயப்பட மாட்டாங்க. எல்லாரும் பயந்துட்டு இருப்பாங்க, என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு. ஆனா அந்த இறை பக்தர் பயப்பட மாட்டாங்க. முருகப்பெருமான் இருக்காரு, முருகப்பெருமான் பாத்துக்குவாரு அப்படின்னு எல்லாத்தையும் முருகப்பெருமான் கிட்ட விட்டுட்டு முருகா முருகான்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல அந்த இறை பக்தருக்காக அந்த டர்புலன்ஸ் சரி செய்யப்படும். எல்லாமே சரியாகும், சூழ்நிலைகள் சரியாகும். முருகப்பெருமான் அவ்வளோ எளிதா தன்னுடைய பக்தரை விட்டு கொடுக்க மாட்டாரு. நான் முருகப்பெருமானுடைய அடிமையா இருந்து எல்லாத்துக்கும் தெரிவிக்கிறேன். அதனால இது எல்லாமே நான் உணர்ந்த விஷயங்கள், தெரிந்த விஷயங்கள், என்னுடைய அனுபவங்கள் மூலமா இதை நான் உங்ககிட்ட சொல்றேன். இப்போ நம்ம கிச்சன்ல கத்தி எடுத்து கட் பண்ணிட்டு இருக்கோம். அது இந்த கத்தி தெரியாம நம்ம கால் மேல விழ வருது. முருகா அப்படின்னு சொல்லும் போது அந்த கத்தி நம்ம கால் மேல விழாம கொஞ்சம் தூரத்துல போய் விழும். அப்படியெல்லாம் முருகப்பெருமான் நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காரு. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, போற நேரம் வர நேரம் எல்லா நேரமும் அந்த முருகாங்கிற அந்த நாமத்தை சொல்லும் போது நமக்கு வரக்கூடிய எல்லா இன்னல்களும் நம்மளை விட்டு நீங்கி நமக்கு ஒரு சுகத்தையும் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும், மகிழ்ச்சின்னு சொல்றதை விட இதை பேரானந்தம்னு நான் சொல்லுவேன். அந்த முருகா அப்படின்ற அந்த வார்த்தைக்கு ஒரு பேரானந்த நிலை உண்டு. அதை சொல்ல சொல்ல அதை அனுபவிக்க உங்களுக்குள்ள அந்த மாற்றங்கள் ஏற்பட்டே ஆகும். அதனால இதை நான் உறுதியா சொல்ல முடியும். எல்லாரும் முருகா முருகான்னு சொல்லி முருகப்பெருமானுடைய அருளையும் முருகப்பெருமானுடைய அன்பையும் எல்லாத்தோட வாழ்விலையும் ஏற்படணும், எல்லாரும் அதை அனுபவிக்கணும்ட்டு நான் கேட்டுக்கிறேன். ஓம் நம சிவாய. முருகன் அடிமை. முருகா சரணம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். தியான வகுப்புக்கு வரத்துக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கையில எப்படி இருந்ததுன்னா, முருகர் இருந்தாரு. முருகரை எப்படி கும்பிடுன்னு பாத்தீங்கன்னா, நார்மலா எல்லாரும் கும்பிடுற மாதிரி கும்பிடுவேன். அது இல்லாம என் மைண்டுக்குள்ள இது நடக்குமா, ஒன்னு வேண்டிக்குவேன். வேண்டிட்டு அதவே யோசிச்சுட்டு இருப்பேன், நடக்குமா நடக்காதான்ற மாதிரி ஒரு யோசனை இருக்கும், ஆசிலேஷன் இருக்கும். கிளாஸ்க்கு வந்துட்ட பிறகு தீர்க்கமான ஒரு முடிவை என்னால எடுக்க முடியுது. எப்படின்னாக்க, இது கண்டிப்பா நடக்கும், முருகர் நம்ம கூட இருக்காரு, நமக்கு இது நடத்தி தந்துருவாரு அப்படின்ற ஒரு நெகட்டிவான தாட்டுக்கே போறதில்ல. ஓகே, இது நம்ம சாமிகிட்ட கொடுத்துட்டோம், சாமி நமக்கு செஞ்சு கொடுத்துருவாரு அப்படின்ற மாதிரி. இதுல இன்னொரு அனுபவங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, எனக்கு நிறைய பேக் பெயின் இருந்தது. ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ் அட்டன் பண்ணும் போது இதை முருகன் அடிமன் கிட்ட சொன்னேன். இதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ்க்கு பிறகு ஒருத்தர் ஞாபகப்படுத்தினாங்க, எனக்கு ஹிப் பெயின் இருக்கு, என்னால் உட்கார முடியாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னாரு. அவங்க சொல்லும் போதுதான் எனக்கு சொல்லுறதே ஞாபகம் வந்தது. இன்ன வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும் எனக்கு அந்த ஹிப் பெயின் இல்லை. ஹிப் பெயின் போன பிறகு எனக்கு கால் வலியும் இருந்தது. அந்த கால் வலி எனக்கு எப்ப அது இப்ப இல்லைன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3 டேஸ் முன்னாடி இருந்த கிளாஸ்ல எனக்கு விஷுவலைஸ் மெடிடேஷன் அப்ப முருகன் அடிமை சொல்லும் போது நிஜத்துல எனக்கு அந்த மரத்து கீழே இருக்க கல் கால்ல தட்டுப்பட்ட மாதிரி இருந்தது. அது தட்டுப்பட்டோடனே ப்ரெசன்ட் சிச்சுவேஷன்ல எனக்கு காலை அசைச்சேன். அப்ப இருந்து இந்த செகண்ட் வரைக்கும், இப்ப நான் பேசுற இந்த செகண்ட் வரைக்கும் எனக்கு அந்த பெயின் இல்லை. என்னோட இன்னொரு அனுபவம் பார்த்தீங்கன்னாக்க, எல்லாருக்குமே இருக்கும் இல்லைங்களா, ப்ரெசன்ட் பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ்ன்ற ஒரு லைஃப் இருக்கு இல்லைங்களா. அந்த லைஃப்ல சில பேருக்கு நல்லதா இருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்ம எப்பவுமே பாஸ்ட்டை நினைப்போம். ஆனா எனக்கு இங்க இருக்கும் போது எப்படி இருந்ததுன்னா, நம்ம பாஸ்ட்ல நல்லா இருந்த மாதிரி இருந்தது. இப்ப எதுவுமே அந்த மாதிரி கரெக்டான சுச்சுவேஷனுக்கு வரல, நம்ம நினைச்சது நடக்கலையே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்.
அப்ப வந்து கடவுள்கிட்ட வேண்டிட்டு தான் இருப்பேன். எல்லாமே எப்பவுமே சொல்லுவேன். அதுதான் எப்பவுமே சொல்லுவேன் இல்லைங்களா? நெகட்டிவாவும் யோசிப்பேன். இது நடக்குமா? நடக்காதான்ற மாதிரி. அப்படி இருக்கும்போது முருகன் அடிமை வந்து சில விஷயங்கள் சொன்னாங்க. இத நீங்க தியான வகுப்புல சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் சொல்லக்கூடிய இந்த அனுபவங்கள். இப்ப என்னடா சொல்றேன்னு தோணும். உங்களுக்கு அது சேரும்போது, ஆ முருகன் அடிமை சொல்லும்போது தான் உங்களுக்கு அது புரிஞ்சு, நீங்க வந்து அது உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணும்போது தெரியும். நீங்களே இத விட எக்ஸ்பீரியன்ஸ் நெறைய சொல்லுவீங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து எல்லாமே ஓகேவா இருக்கு.